அரசு கேபிள் கட்டணம் 50% குறைப்பு. 10 லட்சம் இளைஞர்களுக்கு பைக் மானியம். எடப்பாடியின் கடைசி அஸ்திரம். ஆட்டம் காணும் திமுக கோட்டை. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் அனல் பறக்கிறது. மாநிலத்தில் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் அனைத்து தலைவர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இறங்கினர். இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். சினிமாவில் கிளைமேக்ஸ் நெருங்கும் பொழுது ஹீரோ அதிரடி காட்டுவது போல 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இறுதிக்கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே 297 வாக்குறுதிகளை எடப்பாடி அளித்துள்ள நிலையில் இப்பொழுது கூடுதலாக பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். இதில் மேலும் சில மெகா அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. எடப்பாடியின் இந்த அறிக்கையில் ஹைலைட் 2 விஷயங்கள். ஒன்று, அம்மா இருசக்கர வாகன திட்டம். இன்னொன்று, அரசு கேபிள் டிவி கட்டணம் குறைப்பு. வேலைக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் மானியத்தில் பைக் வாங்க நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இது தவிர கல்லூரி முடித்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் மையங்கள் மற்றும் சிறு தொழில் தொடங்கும் இளைஞர்களுக்கு 35% மானியம் என இளைய தலைமுறையை குறிவைத்து காய் நகர்த்தியுள்ளார். அதேபோல கேபிள் டிவி கட்டணத்தை 50% குறைப்போம் என அறிவித்து இல்லத்தரசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளார். பாதுகாப்பு விஷயத்திலும் சமரசம் இல்லை என தெரிவித்துள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேரமும் இயங்கும் வார் ரூம் அமைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இதர வாக்குறுதிகள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கு இபிஎஸ் முக்கியத்துவம் அளித்துள்ளார். கட்டிட தொழிலாளர்களுக்கு பணியின் பொழுது உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. பனை தொழிலாளர்கள் மரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் உதவி. விவசாயிகள் மாம்பழத்திற்கு ஆதரவு விலை மற்றும் கிருஷ்ணகிரி மக்களின் முந்திரி தொழிலாளர்களுக்கு கடலூர், விழுப்புரம் மாவட்ட பெண்களுக்கு விலையில்லா முந்திரி உடைக்கும் கருவிகள். திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இணையாக எடப்பாடி பைக் மானியம் மற்றும் கேபிள் டிவி கட்டணம் குறைப்பை முன்வைத்துள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.